வணக்கம் சார். வணக்கம் அருண். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய சர்ச்சை கடந்த வீக்கெண்டில் கூட பெரிய போராட்டம், நிறையா மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க ஊடகங்களில், சாலை மறியல் பண்ணாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக சட்டப்பேரவை வரைக்கும் கடுமையான விவாதம் நடந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவருக்கும் அமைச்சருக்கும், போக்குவரத்துறை அமைச்சர், சிஎம்டி அமைச்சர் ஒரு கடுமையான வாக்குவாதம் நடந்துச்சு. முதலமைச்சர் அதை நிப்பாட்டி வச்சார், முடிச்சு வச்சார், வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நம்ம தொடர்ந்து அந்த பேருந்து நிலையம் ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பல தரப்பட்ட மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து இங்கே வர முடியல, இங்கேருந்து அங்கே போக முடியல, பஸ்ஸு கிடைக்கல, உள்ள சாப்பாடு கிடைக்கல, ஆம்னி பஸ் வரலன்ட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆனால் அரசாங்கம் அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலைஞர் பேருந்து நிலையம்னு வச்சதுனால தான் எதிர்க்கட்சி விமர்சிக்குது அப்படின்னு ஒரு ஒற்றை காரணத்தை சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அரசு சொல்லக்கூடிய இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஏற்கக்கூடியதாக இருக்கா? உங்களுடைய விரிவான விளக்கம் என்ன? அதாவது அருண், கலைஞர் பேர் வச்சதுனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு பார்வை அது. ஏன்னா எல்லா கட்சிகளுமே அந்தந்த கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அவங்கவுங்க தலைவர்களோட பேர் வைக்கிறது அதெல்லாம் இது நடைமுறையில் தான் இருக்குது. இது இல்லாமல் செஞ்சு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சுகம் பேருந்து நிலையம் வச்சாங்கன்ட்டு அது ஒரு பிரச்சனை ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. அது பேர் வைக்கிறது யாரும் அது அப்படி தான் வைப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. பேரெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா, இப்போ இது கூட அமைச்சர் சேகர் பாபு இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பேருந்து நிலையத்தை இவ்வளோ சூப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே இந்தந்த வசதிகள் கொடுத்துருக்கோம், நிறையா கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, பேருந்து நிலையத்தில் குறைபாடுகள் இருக்குங்கிறது தான் நாங்களும் சொல்கிறோமே ஒழிய வேறு பிரச்சனைகளை சொல்லலை. சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். உங்களை குறை கூட நாங்கள் சொல்ல, பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிறது அவரும் தெளிவாக ஊடகத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் அறிக்கையை விட்டேன் அப்படிங்கிறார் அவர். இதில் ஊடகத்தில் வந்த தகவல்கள், ஊடகத்தில் வந்த செய்திகள் அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே தமிழ்நாடு ஊடகங்கள் 2012-13 பின்னாடி திமுக சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நான் ஊடகத்துறையில் நான் 25-26 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். நான் 2014 ஆண்டிலேருந்து இந்த கம்ப்ளைண்ட்டை முன் வச்சுட்டுருக்கேன். இதுவும் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இதை நான் 2014 சொல்லிட்டு இருக்கேன் எல்லார்கிட்டையுமே. இது ஒரு அப்பட்டமான உண்மை. இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம். இது நிறைய பேசணும் நம்ம. ஸோ கலைஞர் பேர் வச்சதுனால பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு பங்களா கட்டிட்டு அந்த பங்களாவில் நிறைய வசதிகள் வச்சுட்டு அந்த பங்களாவை கொண்டு இமயமலையோட உச்சியில் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அதனால் யாருக்கு பிரயோஜனம் இருக்குது, யாருக்கு பயன் இருக்குது? அந்த பங்களாவுக்கு போகிறதுக்கான வழியே இல்லைங்கும் போது அதனால் என்ன பயன்? இல்லை, அந்த இடத்த சூஸ் பண்ணதே அதிமுக தான்றாங்க. மேபி அதிமுக சூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. அதிமுக சூஸ் பண்ணி அந்த கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த ஒர்க்கு இவங்க முழுமையாக முடித்து அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுல நான் டிஃபர் ஆகலை. ஆனால் அங்கே மக்கள் போய் சேரதுக்கான வசதிகளை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும் இவங்க. உதாரணமாக சொன்னால், இப்போ வட சென்னையிலேருந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாரிஸ் கார்னரில் பஸ் ஸ்டாண்ட் இருந்த அன்றைக்கி அப்போல்லாம் ரோட்டில் இவ்வளவு பெரிய டிராஃபிக் எல்லாம் இல்லை. அப்போ இல்லைங்கும் போது எல்லாமே ஈஸியாக பாரிஸ் கார்னர் தமிழ்நாடு முழுக்க எந்த ஊருக்கு போகணுன்னாலும் சரி, ஆந்திரா போகணுன்னாலும் சரி, கர்நாடகா போகணுன்னாலும் பாரிஸ் கார்னரில் பஸ் ஏறிக்கலாம். அங்கே டிராஃபிக் அதிகமாக அந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு கொண்டு போனாங்க. கோயம்பேடுக்கு பஸ் ஸ்டாண்டாக இடமாற்றம் செஞ்சப்போ அங்கே கூட சிறு பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத அமைச்சர் சேகர் பாபு ஒப்புக்கிறார். சட்டமன்றத்தில் பேசும்போது அதை அவர் அக்னாலேஜ் பண்ணுறாரு. இப்போ இவங்ககிட்ட பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படிங்கிற இப்போ சென்னை வெள்ளத்தில் கூட 2015 வெள்ளம் வந்தப்போ என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைகள் இனிமேல் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு திட்டமிடல் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்ரப்டாக ஓப்பன் பண்ணி விட்டால் அதனால் என்னென்ன ஃப்யூச்சரில் ஒரு 10 நாள்லையோ ஒரு மாதத்துலையோ என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், மக்களுக்கு எந்த மாதிரி சிரமங்கள் வரும், இவங்க ஒரு நொடி கூட அதை பற்றி கன்சிடர் பண்ணுறதில்லை. இவங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய யூகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் ஊழல் நடந்துச்சு, அந்த ஊழல் ஏதாவது யாராவது கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும், இது மாதிரி பல காரணங்கள் தான் பஸ் ஸ்டாண்டு திறந்தாங்க அப்படின்னு எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் பயணிகள் அங்கே போய் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான அந்த வசதிகளை இவங்க பண்ணித்தரல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வசதி இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லவே. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் வசதிகள் இல்லை, நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அமைச்சரை வச்சுட்டு ஒரு அமைச்சர் வச்சுட்டு ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்கிறேன்னா, எவ்ரி 15 மினிட்ஸ் நாங்கள் பஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்போவே அங்கே உட்காந்துக்கிறோம், நான் 4 மணி நேரமும் உட்காந்துக்கிற பஸ் வரல, 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் ஓடணும்னு அதிகாரிகள் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு.
இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன பொருள்? ஒரு பேசஞ்சர் என்ன சொல்றாரு, 4 மணி நேரமா நான் வெயிட் பண்ணேன்னு சொல்றாரு. ஆனால் ஆஃபீஸர் என்னங்கிறாரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் போயிட்டு இருக்குங்கிறாரு. இதில் எதை நம்ம எடுத்துக்க முடியும்? இல்லை, அமைச்சர் சேகர் பாபுவே சொல்றாரு, சட்டப்பேரவையிலே சொல்றாரு, அங்கே என்னன்னா 12 மணிலேருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை தான் வந்து பெரிதுபடுத்துகிறாங்க, சில ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் ஒத்துக்கிறாரு, அதை விரைவில் சரி செஞ்சிருவோம் அப்படின்றாரு. அதை தான் இபிஎஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க, அதை சரி செய்யுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றாரு. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாமல் இருக்க அரசு அதை ஏன் செய்யலை? நான் அதான் சொன்னேன். நான் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுங்கிறது அமைச்சர் சேகர் பாபு அக்னாலேஜ் பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறது இவங்க அது யோசிக்கவே கிடையாது. அப்படி வரும்போது அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 20 கோடி ரூபா நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கட்டுறதுக்கு கொடுத்துருக்கோங்கிறாங்க. அது கூட ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ செய்கிற வேலை கிடையாது. இவங்க இப்போ 91 to 96 ஏடிஎம்கே ஆட்சியிலிருந்து ஒரு பீரியடில் கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பொள்ளாச்சி பாலக்காட்டிலேருந்து வர பஸ் எல்லாம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடாது, அதுக்கெல்லாம் வந்து உக்கடமில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி அந்த பஸ்ஸில் இதோட நின்று கூட கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகக்கூடாதுன்னு பண்ணினாங்க. அப்போ பண்ணும்போது அவங்க மின்கல ஊர்தின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேன் மாதிரி எலக்ட்ரிக் வேன்ஸ் வந்து விட்டு இங்கே இறங்குற பயணிகள் தொடர்ந்து அவங்க எங்கே போய் சேரணுமோ அங்கே போகிறதுக்கான மின்கல ஊர்திகள் எலக்ட்ரிக் வேன்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ கடந்த சில ஆண்டுகளாக எலக்ட்ரிக் பஸ்ஸை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகளை வாங்கினார். இவங்க இது வரைக்கும் வந்து பஸ்ஸுகளையே வாங்கலை. ஏற்கனவே இருக்கிற பஸ்ஸுகளே இப்போ ரிப்பேரான பஸ்ஸுகளை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது பஸ்ஸு கிராக் ஆகிருக்கிறது, பெயிண்ட் எல்லாம் போய் அதாவது அது அடையாளமே இல்லாத மறைக்கிறதுக்கு தான் இப்போ புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டி பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்கிறது பொதுவான ஒரு மக்கள் கருத்தாக இருக்கும்போது இதுவும் பஸ்லேயும் அதை தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, சின்ன சின்ன வேன் மாதிரி அந்த மின்கல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வாங்கிட்டு, ஏன்னா பஸ்ஸை விட வேன் ஈஸியாக போயிடும் ஒரு இடத்துக்கு. அது சென்னையோட எல்லா இடத்துக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து சென்னையோட மற்ற பகுதிகளை இணைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் திறந்துருக்கலாம். எந்த ஏற்பாடுமே பண்ணாமல் மெட்ரோ அமைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சிட்டு அதுக்கப்புறமே கூட திறந்துருக்கலாம். இப்போ திறக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் இப்போ திறக்க வேண்டிய அவசியம் என்னென்னா, அதுதான் ஊழல்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இல்லை. ஏதோ அந்த பஸ் ஸ்டாண்டு நிர்வகிக்கிற கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு 50 கோடி ரூபா வருமானம் வருது, ஆனால் 2 கோடி 3 கோடி தான் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. மீதி பணமெல்லாம் வந்து வேறு வகையில் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு லஞ்சமாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். ஆனால் அந்த மாதிரி காரணங்களும் பின்னணியில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் இவங்களோட அவசரம் நமக்கு காட்டும். மக்கள் அவதிப்பட்டாலும் பரவாயில்ல, திறந்துவோம் அப்படின்னு தான் அரசு நினைக்குதா? அதுதான் திமுக எப்பவுமே. உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் சமூக நீதி அது வந்து திமுக எப்பவுமே சொல்லிட்டு இருக்கு. ஆனால் சமூக நலம்ங்கிறது வந்து இவங்களுக்கு கிடையவே கிடையாது எப்பவுமே. அதாவது சமூக நீதிங்கிறது வந்து ஒரு உலகத்தில் இது வரைக்கும் சொல்கிற யாருமே சமூக நீதினா என்னன்னு இது வரைக்கும் ஒரு சரியான டெஃபினேஷன் யாரும் கொடுக்க முடியல. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம். இன்னும் டிபேட்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே சமூக நலம்ங்கிறது வந்து திமுகவுக்கு என்னைக்குமே கிடையாது. அவங்க சமூக மக்கள் மேலே அக்கறை இல்லை. அதுதான் சமூக நலம். இவ்வளவு வசதிகள் உள்ள ஒரு பேருந்து நிலையத்தையே அமைக்கணும். இப்போ அதிமுக அமைச்சிருந்தா கூட இவ்வளோ தரமாக அமைச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு அமைச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் நடத்துனர் ஓட்டுநர்கள் தங்குறதுக்கு கூட ரூமோட அவ்வளோ அதிநவீன பேருந்து நிலையமாக அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் மேலே அக்கறை இல்லாத அரசு ஏன் இதெல்லாம் செய்யணும்? இல்லை, அதான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து டிரைவர்ஸ்க்கான ரெஸ்ட் ரூம் எல்லாம் வச்சுருக்கோம், நீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் ப்ரைவேட் பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் வந்து அப்ரப்டாக நீங்கள் இன்னிலேருந்து கோயம்பேடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆம்னி பஸ்ஸஸ் கடந்த பல ஆண்டுகளாக கோயம்பேடுக்கு வரும்போது, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கும் போது, இப்போ திருப்பூர்னா பனியன் கம்பெனி உங்களுக்கு சரி தெரியும், சிவகாசினா பிரிண்டிங் அண்ட் பட்டாசு கம்பெனி. இப்போ நீங்கள் ஒரு பனியன் கம்பெனி வந்து திடீர்னு சென்னையில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஏதாவது உபகரணம், ஒரு ஊசி உடஞ்சிருச்சு, ஒரு ஏதாவது ஒரு அந்த மெஷினில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அந்த பொருள் நீங்கள் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் திருப்பூரில் அதே கம்பெனி வச்சிங்க வைங்களேன், எந்த ஒரு பார்ட் உடஞ்சாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி தான் ஆம்னி பஸ்ஸஸ் கோயம்பேட்டில் வந்து அந்த டிரைவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, பஸ்ஸில் ஏதாவது சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அந்த ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணுறதுக்கான ஒர்க் ஷாப்ஸு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கோயம்பேட்டில் ஆல்ரெடி இருக்குது. அது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிளாம்பாக்கத்துலேயும் அமைச்சாதான் ஆம்னி பஸ்ஸஸ் அங்கே நிறுத்த முடியும். பக்கத்தில் கொண்டு வந்து நீங்கள் 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் ஓடி வர்ற பஸ்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா?
அந்த மாதிரி டேஞ்சர்ஸ் இருக்கும்போது அதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால ஒரு சர்வீஸ் பண்ணுறது, ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுறது, இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்தா தானே அவங்க ஆம்னி பஸ்ஸஸ் அங்கே நிறுத்த முடியும். இது எதுவுமே கொடுக்காம நீங்கள் அப்ரப்டாக நீங்கள் இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? பகலில் வந்து நிறுத்திட்டு 500-600 கிலோமீட்டர் பஸ் ஓட்டிட்டு வர அங்கே அவங்களுக்கு ஆஃபீஸஸ் போடுறதுக்கு போதுமான எண்ணிக்கையில் அந்த ஆஃபீஸ் இல்லை, அப்புறம் அதிக எண்ணிக்கையில் பேருந்துகள் நிறுத்த முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இதில் வந்து பெரிய அதாவது 4 பஸ் 5 பஸ் வச்சு ஓட்டுற ஒரு ஆம்னி பேருந்து நிறுவனம் கூட கோயம்பேட்டில் ஒரு தனி இடத்த வந்து வாடகைக்கோ அல்லது லீஸுக்கோ எடுத்து அவங்களோட பஸ்ஸஸ் அங்கே நிறுத்திட்டு பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் அந்த லொக்கேஷன் போட்டு நீங்கள் இங்கே வந்துருங்க, எங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எங்கே கொண்டு நிறுத்த கிளாம்பாக்கத்தில் அதுக்கான வசதிகளும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க யாரை கேட்டாலுமே. ப்ளஸ் அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. இது மாதிரி அதாவது பொதுமக்களோட நலன் மற்ற தொழிலாளர்களோட இது எல்லாம் எதுவுமே இவங்க கருத்தில் கொள்ளலை. இவங்க வந்து ஏதோ ஒரு மறைமுகமான காரணத்துக்காக அவசரமாக இந்த பேருந்து நிலையத்தை திறந்துட்டாங்கங்கிறத பிரச்சனை. பேருந்து நிலையத்தில் பெரிய அளவுக்கு வசதி குறைபாடு இருக்குது, எனக்கு அங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய இஷ்யூவை அதாவது அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அதை வந்து பிரச்சனையே சொல்லலை. சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுங்கிற ரிக்வஸ்ட்டை தான் அவர் வைக்கிறார். அவர் இதில் என்னென்னா அவர் குறை கூட சொல்லலை, பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. மக்கள் போராடுறாங்க. ஆமாம், இதுக்கு சட்டமன்றத்தில் பதில் கொடுத்த அமைச்சர்கள் வந்து திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே சொன்ன மாதிரி தான், அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்குள்ள இந்த வசதிகளெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிறோம், உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் பண்ணி கொடுத்து. இது உலகத்தரம் வாய்ந்தான்னு சொல்லும்போது இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 50 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்திலேயே தமிழக தரம்னு ஒன்று இருந்தது. அதாவது ஜப்பான், அமெரிக்கா, இன்றைக்கெல்லாம் அமெரிக்காவில் ஒரு பொருள் வாங்கினா நல்லான்னு சொல்கிறேன். உண்மையிலுமே வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வணிகர்கள் இவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸு அங்கெங்கெல்லாம் போய் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருந்தது, அந்த பேரையே வந்து இவங்க தான் ஸ்பாயில் பண்ணுது. இன்றைக்கி தமிழ் தரம்னு ஒன்று கிடையாது, தமிழக தரம்னு இல்லை. முதல்ல தமிழக தரம்னே ஒன்று இருந்தது, அதையும் இவங்க ஸ்பாயில் பண்ணிவிட்டு இதுக்கு உலகத்தரம் வாய்ந்த பேருந்து நிலையத்தை கட்டிக்கிறோம்னு சொல்கிறாங்களே, அந்த பேருந்து நிலையத்துக்கு பயணிகள் ஈஸியாக போய் சேர்றதுக்கு என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசல. இப்போ திடீர்னு நைட்டு ஒரு மணி 2 மணிக்கு ஒருத்தர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்குறாருன்னா அவர் அங்கிருந்து சென்னையில் இருக்கிற எந்தெந்த பகுதிகளுக்கு போக முடியும் கூட அவருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. எனக்கு உண்மை சொல்ல போனால் எனக்கும் தெரியாது. ஆக்சுவலாக வந்து நான் இது வரைக்கும் ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் போட்டு போனேன்னா நான் என்னோடய வீட்டுக்கு இருந்து ஒரு 300 மீட்டரில் 400 மீட்டரில் அந்த பஸ் வரும். அதே மாதிரி நான் வெளியூர்லேருந்து இங்கே வந்திருந்தாலும் அந்த 300-400 மீட்ரு அந்த டிஸ்டன்ஸில் என்னை இறக்கி விட்டுருவாங்க. இறங்கி ஒரு டீ சாப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். பட் இன்றைக்கி கிளாம்பாக்கத்தில் இறங்கி அங்கேருந்து இப்போ நைட்டு 1 மணியோ 2 மணிக்கோ நான் வந்து இறங்குன்னா நான் இருக்கிற இடத்துக்கு பேருந்து வசதிகள் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண எளிமையான ஒரு எளிய மக்கள் ஒருத்தனா நான் இருக்கேன் அப்படிங்கும்போது நான் என்ன டாக்ஸி எடுத்துகிட்டு வர முடியுமா அல்லது ஆட்டோ எடுத்துகிட்டு வர முடியுமா? எனக்கு என்ன வசதிகள் பண்ணியிருக்காங்க? கிளாம்பாக்கத்துலேருந்து நைட் 10 மணி 11 மணிக்கு மேலே ஒரு காலத்தில் வந்து சென்னையில் நைட் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் பஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் நைட் சர்வீஸ் பஸ்ஸே வந்து பெரிய பல இடங்களுக்கு இல்லை. இப்போ நைட் 1 மணிக்கு ஒருத்தர் கிளாம்பாக்கத்தில் வந்து இறங்கினார்னா அவர் எங்கே போவார், என்ன பண்ணுவார்? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? இறுதியாக இந்த பேருந்து நிலையம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், இதெல்லாம் வந்து மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கு, கோவப்படுத்தியிருக்கு? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் இப்போ இதில் வந்து மதுரையிலையோ திருநெல்வேலியிலையோ இருக்கிற மக்கள் அங்கேயே நிலையாக அங்கேயே நிரந்தரமாக வசித்து வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனை என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த ஊரை சேர்ந்தவங்க சென்னையில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்னை வர்றவங்க போகிறவங்க சென்னையில் வசிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை நல்லா புரிஞ்சிருக்கு. இவங்க எல்லா பக்கமும் போய் இந்த பிரச்சனைகளோட தீவிரத்தையும் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இது வந்து முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து பொதுமக்கள் நலன் சார்ந்து இந்த விஷயத்தில் செயல்படலை அப்படிங்கிறது அது கிளியராக எல்லாரும் போய் எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் வரப்போகுது, இந்த தேர்தலில் வந்து இது கண்டிப்பாக பிரதிபலிக்கும். மக்கள் தங்களோட உணர்வுகளை வாக்களிக்கும் போது நிச்சயமாக காட்டுவாங்க. இது திமுகவுக்கு எதிரான மக்களிடம் திமுகவுக்கு எதிரான ஒரு விரோத போக்கை, ஒரு கோபத்தை தூண்டி விட்டுருக்கு அப்படிங்கிறத அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதுதான் உண்மை. இந்த கிளாம்பாக்கம் பிரச்சனையை, இந்த சிக்கலை வந்து எதிர்க்கட்சிகள் இன்னும் தீவிரமாக பேசலை அப்படின்ற விமர்சனம் வருது. என்ன உணர்றீங்க? இதுக்கு பதில் சொல்லணும்னா பொதுவாகவே திமுக எப்பவுமே பேசியே வளர்ந்த கட்சி. இது நான் சொல்கிறது இல்லை, அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயோ திண்ணையில் போய் உட்காந்து பேசணும், சாளரத்தில் உட்காந்து பேசணும், தெருவில் பேசணும்னு பேசியே வளர்ந்த கட்சி. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் ஊதி பெரிதாக்குறதுல திமுக மாதிரி ஒரு கட்சி இந்தியாவிலேயே எனக்கு நான் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு அவங்க பிரச்சனையை பெருசாக்குவாங்க. ஆனால் மற்ற எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. பட் அதை அதிமுகவும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அவங்களும் இந்த அதாவது பிரச்சனையை பெருசாக்குறதுங்கிறது ஒரு சரியான நேர்மறையான செயல் கிடையாது.
ஆனால் திமுக வந்து அப்படி பண்ணும்போது அதுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் எதிர்க்கட்சிகளும் அப்படி பண்ணினாதான் பதிலடி கொடுக்க முடியும். ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது தான் தீர்வுகளை கொடுக்கறதுக்கு திமுக அரசு அதுக்கான முயற்சிகளையும் தொடங்கும். யாருமே பேசலிங் போது பிரச்சனைகளையே பிரச்சனைகளாகவே வச்சுட்டு இருப்பாங்க. எதிர்க்கட்சிகள் அதை வந்து அரசியலாக்கும் போது தான் தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனைகள் நமக்கு எதிராக வந்துடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்து சரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அப்போ கூட எடுப்பாங்களோ இல்லை வேறு ஏதாவது மழுப்பலான பதில் கொடுப்பாங்களோ அப்படிங்கிறதுல அதில் என்னால் எதையுமே யூகிக்க முடியல. அதுதான் வந்து மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. பார்க்கலாம், அரசு வந்து அந்த பேருந்து நிலையத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அசெம்பிளியில் சொன்னாலும் நம்ம கண்கூட பார்க்குறோம். ஊடகங்களில் வீடியோக்களாக வருது, மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவத்தோட தங்களுடைய சிக்கல்களையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. எதிர்க்கட்சிகள் அழுத்தம் எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த பிரச்சனைகள் அரசு எவ்வளோ சீக்கிரம் இந்த தீர்வு நோக்கி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றதை பொறுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இப்போ கூட பேருந்து நிலையத்தில் பிரச்சனை இருக்குதுன்ட்டு யாரும் சொல்லலை. பேருந்து நிலையத்துக்கு போய் சேர்றதுல இருக்கிற பிரச்சனை, அங்கேருந்து கிளம்பி சென்னை நகருக்குள்ளே வர்றது, மாநகருக்குள்ளே வர்றது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பேருந்து நிலையங்களில் பேருந்து கிடைக்காம போச்சு. 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் 4 மணி நேரமாக பஸ் வரல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் அரசு வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதோட நோக்கம் கூட திமுகக்கு எதிராக ஏதாவது குறை சொல்கிறத விட திமுக உடனடியாக அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்குது. சரி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்பார்க்க தான் முடியும். வேறு எதுவும் பண்ண முடியாது. பார்ப்போம் நம்ம என்ன நடக்குதுன்ட்டு. எனிவே, தேங்க்யூ அருண். ரொம்ப நன்றி சார்.